இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு போல் நானும் தம்பி வந்து பசங்களுக்கு அட்மிஷன் போடுறதுக்காக வந்து கிளம்பிட்டோம். அட்மிஷன் போடுறதுக்குள்ள ஸ்கூல் எப்படி இருக்குது என்னன்னு ஒரு என்கொயரி வந்து பண்ணிட்டு வரலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஊரில் வந்து இன்னும் நிறைய வேலை வந்து பெண்டிங்கில் இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு பசங்களுக்கு அட்மிஷன் போடுற வேலையை தான் முதல்ல பார்க்கலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். அவர் வந்து ஸ்கூல் வந்து எப்படி பார்க்க சொல்லியிருந்தாருன்னா சிபிஎஸ் சிலபஸ் இருக்கிற மாதிரி வந்து பார்க்க சொல்லியிருந்தாரு. ஃபஸ்ட்டு வந்து டிசிப்ளின் வந்து இருக்கணும். டிசிப்ளின் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பசங்க வந்து படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரெண்டாவது வந்து பாப்பா ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கூலுக்கு வந்து போகிறா. ஸோ ரொம்ப லாங் ட்ராவல்லாம் வேண்டாம், பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி ஏதாவது ஸ்கூல் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டு ஸ்கூலில் என்கொயரியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா பக்கத்துலேயே மாமா வீடு இருந்துச்சு. அங்கே போய் ஒரு குட்டி விசிட்டிங் பண்ணிவிட்டு ரெண்டாவது ஸ்கூலுக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு 5 கிலோமீட்டர், இது கொஞ்சம் லாங்கு. ஃபஸ்ட்டு ஸ்கூல் வந்து பார்த்தது கொஞ்சம் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். அங்கே போய் ரெண்டாவது ஸ்கூல்லேயே நல்லா என்கொயரியெல்லாம் முடிச்சுட்டு ஹஸ்பண்ட் கூப்பிட்டு அவர் ஃபோனே எடுக்கல. சரி என்ன எதுன்னு பண்ணுறாங்க தெரியல, டியூட்டியில் இருப்பார் போல். சரி வாடா சொல்லி நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸ்கூலில் வந்து மெயினாக வந்து ஹிந்தி இருக்கான்னு சொல்லி வந்து பார்த்துட்டோம். ஏன்னா எனக்கும் அவருக்குமே ஆசை வந்து அப்பாவுக்கு அடுத்தது ஹையரையும் ஹன்ஷாவும் ஃப்யூச்சரில் டிஃபென்ஸில் தான் வரணும்னு. அது வந்து அவங்களோட இஷ்டம். ஃப்யூச்சரில் வந்து நேவியா ஏர்ஃபோர்ஸானு அது எந்த கேட்டகரி வந்து அவங்க இஷ்டப்படி வந்து சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு.